சாய் ஃபுட்டி அன்பர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நச்சு எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க. ஒரு பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கின பிறகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சியும் பூண்டையும் நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் ஒரு 450 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தக்காளி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதனால் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை தேவையான அளவு ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க.
நைஸாகவும் அரைக்காமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு நல்லா எல்லாமே வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக வேக விடுங்க. பாஸ்மதி அரிசி நான் பெரிய டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். கொதி வந்த பிறகு நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி அதை சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போது நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கறி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இல்லையா, கறி, அதுக்கு ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வேக வைங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி. பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.